Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 19th அன்னைக்கு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஒன்று பாத்தீங்கன்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஃபார் இன்ஸ்டிடியூஷன், இன்னொன்று அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏபிசி ஐடி கண்டிப்பாக கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அது நீங்கள் ரெகுலரில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்டன்ஸில் படிச்சுட்டு இருந்தாலும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணி தான் ஆகணும்னு இப்போ ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சில காலேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏபிசி ஐடி வந்து கிரியேட் பண்ணி தராங்க. சில காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இது கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் இதுக்காக செப்பரேட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் யூனிவர்சிட்டி சைடில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் யூசர் கைட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஐடினா என்ன, எதுக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூனிக்கான ஐடி. இந்த ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்டன்ஸில் சேர்ந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த டிகிரி சேர்ந்தாலும் இந்த ஏபிசி ஐடியை நீங்கள் லைஃப் டைமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக கிரியேட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமில் தான் வந்து படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஐடியில் வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ஏபிசி ஐடி கண்டிப்பாக கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 3 மெத்தட்ஸில் வந்து நம்ம ஏபிசி ஐடி வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம், டிஜிலாக்கர் ஆப்பில் வந்து கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஜிலாக்கருக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே மேலே பார்த்தீங்கன்னா சைன் இன் சைன் அப்னு ரெண்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் போக போகிறீங்கன்னா சைன் அப் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், 5 மினிட்ஸில் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களாக ஒரு 6 டிஜிட் பின் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி வந்து கேட்கும். அதையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடி வந்து கிரியேட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் நீங்கள் சைன்இன் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் மூலமாக உள்ளே போகலாம், இல்லை ஆதார் கார்டு மூலமாக உள்ளே போகலாம். நீங்கள் மொபைல் நம்பரே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன மொபைல் நம்பர் போட்டிங்களோ அதை போட்டுக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதை போட்டுட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிலாக்கருக்குள்ளே உங்களுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது போல் டிஜிலாக்கர் ஆப்குள்ளே வந்து போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4th அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஜாயின் ஆக கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறது வந்து அட்மிஷன் இயர் வந்து கேட்கும். ஸோ எந்த இயரில் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணீங்களோ அதை வந்து கேட்கும். ஸோ எந்த இயரோ அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஐடென்டி டைப் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில் என்ரோல்மெண்ட் நம்பர் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இல்லை இப்போ தான் நான் அட்மிஷன் போட போகிறேன்னா நியூ அட்மிஷன், இல்லை நான் சும்மா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா நன்னை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் நேம்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ அந்த காலேஜை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் யூனிவர்சிட்டி கீழே வந்து படிக்கிறீங்க, நீங்கள் டிஸ்டன்ஸில் படிக்கும்போது யூனிவர்சிட்டி கீழே வரீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் வந்து ஷோ ஆகும். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இங்கே வரும். நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்மிஷன் இயர், ஐடென்டி டைப், ஐடென்டி வேல்யூ, இன்ஸ்டிடியூட் நேம், இவ்வளோ தான் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதை வந்து கீழே இருக்க செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு ஒரு ஏபிசி ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஐடி கார்டுன்னு இருக்குது, பக்கத்தில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் இது போல் உங்களுக்கு ஏபிசி ஐடி வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணி தான் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டு வீடியோ வச்சுருக்கேன், தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் காலேஜில் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.